அந்த பிரதேசத்தினுடைய பொறுப்பாளர், அரசியல் துறை பொறுப்பாளர். அவர் என்ன செய்தாருன்னா, அப்படி என்ன தூக்கி இப்படி தலைக்கு மேலே உயர்த்தி போட்டு இப்படி இறக்கி விட்டார். அந்த பாராட்டு, அந்த தட்டி கொடுப்புன்றது வந்து ஊடகத்துறைக்குள்ள போறீங்களா, மீடியாவா, இதுக்குள்ள எல்லாம் போனா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சரி வராது அப்படியான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீட்டுல கூட அது இந்த துறைக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவா விருப்பப்பட்டிருக்க மாட்டேன். அப்போ டீச்சர் கேட்டா என்னடி படிக்க போறேன் கேட்டேன். நான் மீடியா படிக்க போறேன்னு சொன்னேன். அப்போ என்ன டீச்சர் சொன்னா, நீ அங்கே போகணும், பொம்பளை பிள்ளை அங்கே போகணும். தாங்கள் முன்னோக்கி போய் கொண்டிருக்கணும், இருப்பினும் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறவர்கள் எப்படியாவது பிடிச்சு இழுத்து விழுத்தி விட்டுறணும் என்றுதான் நிறைய பேர் இந்த ஊடகத்துறை மீதான விமர்சனங்கள் அப்படிதான் வைப்பினோம். நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசின்னு சொல்லி ஆனந்தி அவர்கள், மறைந்த ஒளிபரப்பாளர். இரவு நேரத்தில் அந்த செய்திகளை வந்து வாசிக்கல. நான் யோசிக்கிறது, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கடைசி அவங்களோட அம்மா வீட்டுக்கு வரைக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வும், அந்த சுதந்திரமும், அந்த தைரியமும், அது உங்களோட இடம். உங்களால் அங்கே இன்னமும் செய்ய முடியும். ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான கருத்துக்கள் வருதுன்னு சொன்னோன்னா உடைந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இனிமேல் நிகழ்ச்சிக்கே வரமாட்டேன், நிகழ்ச்சியை செய்ய மாட்டேன், கேமராக்கு முன்னால வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். எப்படி இதெல்லாம் கடந்து போறீங்க? ஐபிஎஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு நேர்காணலினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலிலே நாங்கள் அண்மைய தினத்திலே ஜனாதிபதி ஊடக விருதினை எமக்காக பெற்றுக் கொடுத்திருந்த, ஐபிசி தமிழுக்காக பெற்றுக் கொடுத்திருந்த ஷர்மிளா வினோதினி அவர்களை தான் அழைத்து வந்திருக்கிறோம். இன்றைய நேர்காணலே எழுத்தாளர், கவிஞர், ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று பன்முக ஆளுமை கொண்டவர் ஷர்மிளா வினோதினி. ஊர்வாசனை நிகழ்ச்சிக்காக ஐபிசி தமிழுக்கு சிறந்த நிகழ்ச்சி தொகுப்புக்கான விருதினை பெற்றுக் கொடுத்தவர். வணக்கம் ஷர்மிளா வினோதினி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம், வெளியில இருந்து நிறைய பிரபலங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்குள்ளேயே ஒருவரை நேர்காணல் செய்வது, அது உங்களை நேர்காணல் செய்வது என்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான விடயமாக நான் பார்க்கிறேன். இந்த ஊடகத்துறை பிரவேசம் என்பது, நீங்கள் ஆரம்பத்துல அரச வேலை ஒன்றிலே இருந்தவர். நிறைய பேர் ஒரு வேலை கிடைக்கிறது போட்டித்தன்மையானது, ஒரு அரசு வேலை செய்யணும் என்ற ஆர்வத்தோட இருப்பினும், நாங்க இந்த படிப்பொண்ணை படிச்சுட்டு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும் என்ற தேடல்ல இருப்பினும், நீங்க வர ஒரு அரசு வேலையில இருந்து அந்த வேலையை விட்டுட்டு இந்த ஊடகத்துறைக்குள்ள பிரவேசித்த நீங்கள், இந்த பிரவேசம் எப்படி அமைந்தது? எப்படி அதை ஒரு வேலையை விட்டுட்டு வர வேணும் என்ற அந்த எண்ணம் வந்தது? நன்றி. இதுவரை நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்கள் எழுத்தாளர், இப்படி நிகழ்ச்சி தொகுப்பாளர், தயாரிப்பாளர்லாம் நிறைய விஷயத்தை சேர்த்து சொல்லியிருந்தீங்கள். சுருக்கமாக சொல்ல போனால், எங்களுடைய மக்களுக்காகவும் இனத்துக்காகவும் பணியாற்றக்கூடிய ஒரு தளம், அந்த தளத்தில் இருந்து நான் பணியாற்றேன். இதுதான் என்னோட சுருக்கமான அறிமுகம். நீங்கள் கேட்ட மாதிரி அரசு துறையில் நான் வேலை செய்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம். காணி பயன்பாட்டு திட்டமிடல் திணைக்களம், அதாவது காணி அமைச்சுக்குகள் இருக்குது, அதில் வந்து மன்னார் மாவட்ட செயலகத்தில் வந்து நான் பணியாற்றியிருந்தேன், காணி பயன்பாட்டு திட்டமிடல் அபிவிருத்தி உத்தியோகத்தராக. ஆனால் அதுக்கு முதல் நான் இந்த அரசு சேவையில் இணைகிறதுக்கு முன்னால் தனியார் கம்பெனி ஒன்றில், ஒரு பல்தேசிய கம்பெனி ஒன்றில் வந்து நான் வேலை செய்து வந்தேன். பல்கலைக்கழகத்தை முடித்த பிறகு, அதுக்கு பிறகு தான் அரசு சேவையில் வந்து இணைஞ்சினான். அதுக்கும் அரசு சேவையில் இணைஞ்சு வேலை செய்து கொண்டு இருக்கைக்குள்ள எனக்கு ஊடகம்ன்றது என்னுடைய சின்ன வயசு கனவு. அது சிறிய வயதில் எங்களோட குடும்ப சூழல் வந்து இந்த வானொலி கலாச்சாரத்தை வந்து நிறைய எங்களுக்கு வந்து பழக்கி இருந்தது. உதாரணத்துக்கு என்னோட அப்பா அம்மா வந்து நல்லா வானொலி கேட்பா, இசையும் கதையும் கேட்குற அந்த காலத்தில் அந்த இலங்கை வானொலியினுடைய அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்குற வழக்கம் வந்து இருக்குது. மற்றது வந்து இப்பயும் இருக்குது, கிராமங்களில் வானொலி கேட்டுக்கொண்டே வேலை செய்கிற பழக்கம் வந்து இருக்குது. இப்பயும் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பண்பு வந்து இருந்து கொண்டே இருக்குது. அப்படி எங்களோட சூழல் வந்து நிலமும் விவசாயமும் பயிற்சிகையும் நிறைந்த ஒரு சூழல். அப்போ எப்பயுமே எங்களை சுற்றி ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கு. நம்ம ஏதோ ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கும். வீடு வந்து ஒரு தொழிற்சாலை மாதிரி, ஒரு சிறிய தொழிற்சாலை மாதிரி அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ எப்படி வேலை வந்து நடந்து கொண்டிருக்கோ அதே மாதிரி அந்த வானொலியும் பாடல்களும் ஒழிச்சு கொண்டே இருக்கும். அப்போ சின்ன வயசுலேருந்து இந்த ஊடகம் வந்தது எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே வந்து அது உள்வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். அடுத்தது வந்து நாங்கள் வளர்ந்து வரையில் இந்த பிபிசி, நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசின்னு சொல்லி ஆனந்தி அவர்கள், மறைந்த ஒளிபரப்பாளர். இரவு நேரத்தில் அந்த செய்திகளை வந்து வாசிக்கல. நான் யோசிக்கிறது, நானும் இப்படி வரையிலாதோ, என்னாலையும் இப்படி கதைக்க இல்லாதவங்களும் யோசிக்கிறது. அப்போ அது ஒரு கனவாகவே எனக்குள்ளே இருந்தது. பிறகு வந்து அது கால ஓட்டம், நாங்கள் இடப்பெயர்வுகள், நிறைய பாடசாலைகளை படித்தோம், பிறகு பல்கலைக்கழகத்தில் படித்தோம்.
அதுக்கு பிறகு வந்து தொழில்னு சொல்லி ஒரு காலம் எது எது எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு போச்சு அந்த துறையில் நாங்கள் அப்படியே வேலை தொழில்னு சொல்லி படிப்பு தொழில்னு பயணப்பட்டு கொண்டு வந்தோம். அப்படி போய்கொண்டு இருந்தாலும் எனக்குள்ள வந்து இந்த ஊடகம் என்ற ஒரு விஷயம் வந்து இருந்து கொண்டே இருந்தது. இதை நான் செய்யலை. நான் எந்த வேலையில் போய் இருந்தாலும் அது எந்த பெரிய இடத்துல இருந்தாலும் எனக்கு இது வந்து ஒரு மனசுக்குள்ள இதை நான் செய்யலையேன்னு ஒரு குறை வந்து இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த ஊடகம்ன்றது என்னுடைய ஒரு கனவாக இருந்து கொண்டே இருந்தது. அப்போ சில சந்தர்ப்பங்கள் வந்தது, சில சந்தர்ப்பங்களை நிராகரிக்கப்பட்டிருக்கேன், சில சந்தர்ப்பங்களை வரவேற்கப்பட்டிருக்கேன். எல்லாத்தையும் மீறி எங்களுக்கான ஒரு தளம் கொண்டு வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் யோசித்தேன். இதுக்குள்ள இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும். நாங்கள் வளர்ந்து வந்த சூழல்ன்றது வந்து யுத்தம் சூழ்ந்த ஒரு சூழலாக எங்களுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் பிறந்தது வளர்ந்த காலம் படித்த காலம் எல்லாமே இந்த யுத்தம் இடப்பெயர்வுகள் இந்த கந்தக நெடியை சுவாசித்து வளர்ந்தார்கள் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி நடந்த அந்த தியாகங்கள் எல்லாமே எங்களுக்கு பரிச்சயமானது. எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களை கூட நாங்கள் இழந்திருக்கிறோம் தியாகிகளாக. இப்படி எல்லாம் இருக்கையில் எங்களுக்கு வந்து இந்த நிலத்துக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு தேவை 2009 வரைக்கும் நான் யோசித்தேன். அரசு சேவையில் இருந்து கொண்டு என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே பணியாற்ற இயலாது, என்னுடைய எல்லைகளை வந்து நான் விரைவுபடுத்த இயலாது. நான் வேணுமெண்டா எனக்கு ஒரு சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒரு அரசு சேவையில் நான் இருக்கலாம், ஆனால் ஏதாவது செய்யணும். நாங்கள் இன்றைக்கு நான் என்னுடைய நிகழ்ச்சிகளில் சொல்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கு எஞ்சி இருக்கிறது வந்து ரத்தமும் சதையுமான காலங்களை கடந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம். நினைச்சிருந்தா எனக்கு தான் நடந்துடும். என்னுடைய அங்கம் வந்து இப்படியே இருக்குது. நான் எத்தனையோ இடப்பெயர்வுகளை சந்திச்சிருக்கிறேன். அங்கத்தில் எந்த விதமான அங்கவீனமும் இல்லாமல் நான் இன்றைக்கு ஒரு திரகாத்திரமான ஒரு ஆளாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் நான் இழப்பை வந்து சந்திக்கல. அதாவது இந்த இறுதி யுத்த காலப்பகுதியில் வந்து இழப்பு நடக்கல. ஆனால் இழந்த மக்கள் இருக்கிறார்கள், அங்கவீனர்களாக இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு தேவை வரைக்கல. அதுக்கான ஒரு தளம் ஊடகம் தானேன்னு நான் யோசித்தேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சரி என்னுடைய கனவும் இருக்குது, ஒரு தேவையும் இருக்குது, அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நான் சந்திக்கல. இந்த இடத்துல நான் மாறிடுவோம், நான் வந்துடுவோம். பிறகு என்னுடைய அந்திமத்தில் இருந்து கொண்டு நான் இதை செய்யலை, நான் செய்யக்கூடிய டைமில் இதை செய்யலைன்னு யோசிச்சு கொண்டு இருக்காம செய்வோம்ன்ற ஒரு ஐடியாவில் அப்படியே மாறினதான் இதுல இருந்து அதுக்கு ஜம்ப் பண்ணிட்டு இதான் நடந்தது. நிச்சயம் நாங்கள் இன்றைக்கு ஒரு முழுமையான ஒருவரா இருக்கிறோம். எத்தனையோ இழப்புகள் நடந்த இடத்துல எங்களுக்கு எதுவுமே நடக்காம நாங்கள் ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்று எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்துக்காக எங்களுடைய இனத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த நீ செய்ய வேணும் என்ற ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில இந்த ஊடகத்தை நீங்க தெரிவு செய்திருந்தீர்கள். எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு, ஐபிசி தமிழை தெரிவு செய்ததன் நோக்கம் என்ன? நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு நான் உண்மை சொல்லணுமா அல்லது வேற பதில் சொல்லணுமா? உங்களோட மனசுல இருந்து பதில எதிர்பார்க்கிறோம். அது சரி. அப்படி என்ன நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னா இப்போ ஊடக தளங்களை நோக்கி நான் வாய்ப்புகளை தேடி போனேன். நிறைய இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒருவேளை நான் வடக்கினுடைய ஒரு மகளாக இருந்தது காரணமாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஐபிசி தமிழில் இருந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரையில நான் அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டேன். அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் ஐபிசி தமிழை பற்றி நான் சொல்லி தெரியணுமென்று இல்லை, எங்களுக்கான ஒரு ஊடகம் தமிழ் மக்களுடைய தமிழுக்காக பயணப்படுகின்ற அந்த ஊடகங்களுடைய வரிசையில் கோல வச்சு கொண்டு இருக்கின்ற ஒரு தாய் வீடு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கடைசி உங்களோட அம்மா வீட்டுக்கு வரைக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வும் அந்த சுதந்திரமும் அந்த தைரியமும் அது உங்களோட இடம். உங்களால் அங்கே இன்னமும் செய்ய முடியும். உங்களுடைய அந்த எல்லைகளை கடந்து நீங்கள் பயணப்படுவதற்கான அல்லது உங்களுடைய அந்த ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் யாரோ அவராக இருப்பதற்கான அந்த தளம் அந்த களம் வந்து உங்களோட அம்மா வீட்டை இருக்கு. நாங்கள் அங்கே மட்டும்தான் நாங்களாக இருப்போம். மற்ற இடங்களில் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் கொஞ்சம் நான் ஷர்மிலானா நான் முழுமையாக ஷர்மிலாவாக இருக்கிறது என்னோட வீட்டில் மட்டும்தானே. அங்கே அம்மா இருப்பா, அப்பா இருப்பா, தம்பியார்கள் இருக்கணும், சகோதரர்கள் இருப்பினா. அப்போ அது அப்படித்தான். இதே மாதிரி என்னுடைய உணர்வுகளுக்கும் எங்களுக்கான ஒரு களத்தையும் தரக்கூடிய ஊடகமாக ஐபிசி தமிழை வந்து நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அப்போ ஐபிசி தமிழில் இருந்து அழைப்பு வரைக்கும் நான் அதை பயன்படுத்தி கொண்டேன். இதுதான் பயணம். நிச்சயமா. என்னடா ஊடகம்னு சொல்லி அது வானொலி தொலைக்காட்சி இன்றைக்கு நாங்கள் கொழும்பு பக்கம்தான் கட்டாயம் போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நிறைய பேர் யாழ்ப்பாணத்துல இருக்கிற இளைஞர்கள் தங்களுக்கு திறமை இருந்தாலும் ஊடகத்துல பயணிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருந்தாலும் கொழும்புக்கு போய் வேலை செய்யணும்னு சொன்னா வீட்டுல சில வேலைகள் அதுக்கான சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்திருக்க மாட்டேன். இல்லாட்டி கொழும்புல போய் வேலை செய்யறதுக்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா அந்த விடயம் எல்லாவற்றையுமே முற்றிலும் இல்லாம செய்து ஐபிசி தமிழ் வடக்கு இளைஞர்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்க எந்த பாகத்துல இருந்தாலும் வந்து இங்க வேலை செய்யலாம் என்கின்ற அந்த ஒரு பரப்பை எங்களுக்காக தந்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்கு. நீங்க வந்து
எழுத்து துறையிலையும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். இந்த எழுத்து மீதான காதல் எப்படி உங்களுக்கு வந்தது? வானொலி கேட்டு கேட்டு ஊடகம் சார்ந்த ஒரு ஆசை, ஊடகத்துல பயணப்பட வேண்டிய விருப்பம் வந்தது. இந்த எழுத்து மீதான காதல், இந்த புத்தகம் மீதான காதல் எப்படி உருவானது? புத்தகம்ன்றது அதுவும் எங்களோட குடும்பத்துக்குள்ள இருந்தால் எனக்கு பரிச்சயமானது. இதுக்கு முதல் இந்த வானொலி பயணத்தை பற்றி சொல்லி ஒரு விஷயத்தை நான் தவற விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வானொலி பயணத்துல இருந்து எப்படி இந்த ஊடக பயணம் எனக்கு விருப்பமா இருந்தோ அதே மாதிரியே நான் நினைக்கிறேன் சன் டிவின்னு நினைக்கிறேன். சன் டிவியில் அப்போ ஒரு நிகழ்ச்சி போனது. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த ஊரோட மக்களை சந்திச்சு, ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அங்கே இருக்கிற மக்களை சந்திச்சு அவையோட ஒரு சின்ன உரையாடல், அதுக்கு ஒரு பாடல் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் 98 2000 அந்த கால பகுதிகளில் எல்லாம் மிக பிரபலியமாக ஒளிபரப்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதை பார்த்துட்டு நான் நினைக்கிறது, ஆகா இப்படியும் வேலை செய்யலாம், இதுவும் நல்லா இருக்குது, இப்படி இடங்களுக்கு போய் அந்த இடங்களுடைய காட்சிகள் வர்ணனைகள் இப்படி செய்யணும்னு ஒரு விருப்பம், அந்த ஊடகத்தினுடைய ஒரு விருப்பத்தோட அந்த விஷயம் இருந்தது. அது பிறகு வணக்கம் தாய்நாடா மாறி இருக்கலாம் என்று சொல்லி நான் யோசிச்சேன். இப்போ சில விஷயங்கள் நாங்கள் எதை தேடுறோமோ அது எங்களை தேடிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்போ உபனிடம் சொல்ற மாதிரி நீ எதை நினைக்கிறாயோ அது வகையை மாறுகிறாய், அப்படி அமைஞ்சிருக்கலாம். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த புத்தக பயணம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றா எங்களோட அப்பாவோட அப்பா நல்லா புத்தகம் வாசிப்பார். நான் சின்ன வயசுல இருக்கைக்குள்ள எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்களோட வீட்டோட சின்ன அறை நாங்கள் சொல்றது, நாங்கள் வளமையாக பாவிக்கிற 2வது அறை. அப்போ அங்கே ஒரு அலுமாரி, அது ஒரு கருங்காலி அலுமாரி. கருங்காலி மரம் தெரியும் தானே, கருத்த மரம். அது இப்போ அந்த மரங்கள் நாங்கள் எடுக்கலாம். பழைய காலம் அந்த அலுமாரி நல்ல மரச்செதுக்கல் சிற்ப வேலைப்பாடுகளோடு இருந்த ஒரு அலுமாரி. அந்த அலுமாரியில முதலாவது தட்டில் ஒரு ரங்குப்பட்டி இருக்கு. அந்த ரங்குப்பட்டிக்குள்ள ஓலைச்சுவடிகளும் எழுத்தாணியும் அதுக்குள்ள இருந்தது. அந்த ஓலைச்சுவடிகள் எங்கள் அப்பப்பா எங்கள்கிட்ட நிறைய ஆணிரைகள் இருந்தது, நிறைய பசுக்கள், எருது மாடுகள் எல்லாமே இருந்தது. அப்போ அவற்றுக்கு வைத்தியம் செய்கின்ற அந்த வைத்திய குறிப்புகளை எழுதி வச்சிருந்த அந்த எழுத்தாணியும் அந்த ஒளிச்சுவடியும் பிறகு இப்போ கதைக்கையில் அப்பாட அக்கா இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். அப்போ அப்படி வைத்தியம் செய்கிறது என்ன முறைகள்னு சொல்லி இப்போ சின்ன சின்ன கதையில் கதைகள் நான் கேட்கறது. அப்போ அப்படி அந்த ரங்குப்பட்டிக்குள்ள அந்த ஓலைச்சுவடிகளும் எழுத்தாணியும் இருந்தது. 2வது தட்டில் பஞ்சாங்கங்கள் இருக்கு. பஞ்சாங்கம் என்றால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 70-80 வருட பஞ்சாங்கமா இருக்கலாம். அவ்வளவு நிறைய பஞ்சாங்கங்கள் கலர் அந்த நிறம் மங்கி நிறத்துக்கு இடையில வேறுபாடு இருக்கு. பழசு நல்ல ஒரு கருமை நிறத்துல இருந்து அப்படி ஒரு மஞ்சள் மாதிரி ஒரு கலர்ல வித்தியாசம் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கங்கள் அடக்கியிருக்கு. அதே மாதிரி 3வது தட்டில் நாவல்கள் இருக்கும். நாவல்கள், புத்தகங்கள் அநேகமா எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கல்வி என்ற பேரை நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், அது மட்டும் இல்லாமல் வேற புத்தகங்கள்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இந்த கண்ணுக்கு பார்த்த இப்போ ஞாபகம் இருக்கிற அது மட்டும்தான். நிறைய பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ எனக்கு என்னென்னா இந்த எங்கென்று பார்க்கணும் விருப்பம். நான் சொல்றது நான் ஒரு 4-5 வயசு அந்த நினைவு பட்டும் படாமலும் இருக்கிற அந்த ஞாபகம். அம்மா அந்த அலுமாரியை போட்டி வச்சிருப்பா. எங்கட அப்பாடா நாங்கள் ஐயாண்டவரை சொல்லுது, அவர் எடுத்து வாசிச்சுட்டு தண்டை கட்டிலே பக்கத்தில் வைப்பார். வாங்குன்னு சொல்லுவோம், நாங்கள் வாங்கில் படுத்திருப்பார். அதுக்கு ஒரு கருங்காலி வாங்கி நாங்கள் போய் லைட்டாக பார்க்குறேன் இதுன்னு பார்த்துட்டு பேசாமல் பாருது. அம்மா இல்லாத நேரத்தில் நான் போய் எப்படியும் அந்த அலுமாரியை திறந்துட்டு அந்த அலுமாரியில் ஏறி இருக்கிறது ட்ரை பண்ணுறது, அதுக்கு ஏறி இருந்து அந்த விஷயங்களை பார்க்குறது. அப்படியே நாங்கள் சின்னல இருந்து அந்த புத்தக பரிட்சம் இருந்தது. பிறகு வீட்டில் வாசிக்கிற விஷயங்கள், இப்படியே பிறகு நாங்கள் படிக்க தொடங்கின விஷயங்கள், இப்படியே தொடர்ந்து இந்த வாசிப்பு பின்புலம் நான் நினைக்கிறேன் என்னுடைய குடும்பத்துக்கூடாக எனக்குள்ளே வந்திருக்கலாம். பிறகு நான் அதை பரிட்சைப்படுத்தி கொண்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், என்னுடைய அப்பா நல்லா வாசிப்பார். என்னுடைய அப்பா பாட்டை இருந்து, அதாவது என்னுடைய அப்பாவினுடைய அப்பா ஐயாட்டை இருந்து அந்த பழக்கம் வந்திருக்கலாம், அல்லது அப்பா மாட்டை இருந்து வந்திருக்கலாம். இந்த வாசிக்கிற பழக்கம் அப்பாட்டையும் இருக்குது. இப்பையும் புத்தகங்களை கண்டு அவர் விட மாட்டார். என்னுடைய அநேகமான புத்தகங்களை முதலாவதாக வாசித்து முடிக்கிறது அப்பா தான். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வயசு அல்லது ஒரு 11 வயசு இருக்கையில் அப்போ பத்திரிகைகளில் வாரமஞ்சரி மாதிரியான பத்திரிகைகளில் கட்டுரை வரும். அது மட்டும் இல்லை ஒரு படம் போட்டுட்டு அந்த படத்துக்கு 2 வரி 3 வரி 4 வரியில் கவிதை எழுதுங்கன்னு சொல்லிலாம் வரும். அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஏதாவது எழுதி அப்போ வீட்டில் அடம் பிடிச்சி ஒரு எண்பலப்பம் வாங்கி முத்திரையும் வாங்கி ஒட்டி அதை அனுப்புறது. அது வருதாண்டு பார்க்குறேன், அது வராது. என்ன அந்த நேரத்தில் என்ன எழுதுன்னு தெரியாது. ஆனால் அப்படி அந்த எழுத்தும் அந்த புத்தகங்களும் எனக்கு பரிட்சயமாக வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் திரும்பி பார்க்கல அப்படி ஒரு இயல்பாக நடந்த விஷயம் இப்போ கதைக்கக்கூடிய மாதிரி ரசித்து நினைக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
நீங்க எழுதுறதுக்காக நிறைய களப்பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாகவும் நிறைய களப்பயணம் செய்திருக்கிறீர்கள். ஆரம்பத்துல ஒரு தொலைக்காட்சியில பார்த்த அந்த விஷயம், பின்னர் வணக்கம் தாய்நாட்டுக்கு போகும்போது அதை நீங்க உணர்ந்த மாதிரி நிறைய களப்பயணம் செய்யல உங்கள் மனதை பாதித்த சில விஷயங்கள், இந்த சமூகத்துல இப்படியும் இருக்கு, இல்லை இப்படியானவர்களும் இருக்கிறார்கள், இந்த விடயத்தை எப்படியாவது நான் என்னுடைய நிகழ்ச்சிகள் மூலமாக வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி உங்களுடைய மனதை பாதித்த விஷயம் என்னவாக இருக்கிறது? நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படி வாச்சிருக்குது. மிக முக்கியமாக நாங்கள் வணக்கம் தாய்நாட்டுக்கு பயணப்படைக்கல, மற்றது வேறு வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயணப்படைக்கல. இதை விட நான் எழுதுறதுக்காக பயணப்படுற அது என்னுடைய தனிப்பட்ட பயணம். நிச்சயமா நாங்கள் பயணப்பட்டால்தான் எழுதலாம் என்ற ஒரு மனநிலை எனக்குள்ள இருக்குது. நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் எழுதுறது குறைவாக இருக்குது. இந்த ஊடக பயணத்தில் நிற்கல எனக்கு எழுதுறதுக்கான அந்த நேரம், அதை ஒதுக்கி கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் நிறைய விஷயத்த வச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நாள் கிடைக்கும், எல்லாத்தையும் எழுதுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் ஒரு சிறுகதை நான் எழுதியிருந்தேன். என்னுடைய மொட்டைப்பனி முகமாலை காத்தும் சிறுகதை தொகுப்பில் ஒரு புதுச்சப்பாத்துன்ற ஒரு கதை வருது. அது மலையகத்தை அடிப்படையாக வச்ச ஒரு கதை. அதில் நாங்கள் ஒரு களப்பயணத்துக்காக போயிருந்தோம். நான் அரசு சேவையில் இருக்கையில் ஒரு களப்பயணத்துக்கு போகையில் அங்கே ஒரு கேரட் தோட்டம், ஒரு அம்மா கேரட் பிடுங்கி கொண்டு அந்த தோட்டத்துலேருந்து கேரட்டை பிடுங்கி கொண்டிருக்கான். அப்போ அதில் என்னோட ஒரு சில பேர் அதை பார்த்துட்டு அந்த அம்மாட்ட போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் கேட்கணும். அம்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அவங்களோட கேட்க. அம்மா சொன்னேன், இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ தான் இல்லாத குறையண்டா. அம்மா நிமிரேக்கில் பார்த்தா அந்த அம்மாவோட கண்ணில் ஒரு கண் அவருக்கு கண் பார்வை இல்லை, மெட்ட கண் தான் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் முதுமையினுடைய அந்த தோட்டத்தில் அந்த முதுமையாக இருந்து அவங்க செய்த அந்த வேலையும் அவள் சலிச்சு கொண்ட அந்த விஷயமும் அவளோட அந்த வாழ்க்கையில கடினத்தன்மையை எனக்கு உணர்த்திச்சு. அப்போ அதை வச்சுக்கொண்டு பிறகு நான் புதுச்சப்பாத்துன்ற ஒரு கதையை எழுதினேன். அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா ஒரு பேரப்பிள்ளையை வச்சு வளர்க்குறா. அந்த பேரப்பிள்ளையில தாய் தகப்பன் தகப்பனால் கைவிடப்பட்ட தாய் இறந்து போகை அந்த பேரப்பிள்ளைக்கும் அந்த அம்மம்மாவுக்கும் இடையிலான உறவு, அந்த பேரப்பிள்ளையை அந்த பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுக்காக அந்த அம்மம்மா படுற பாடு, வளங்கள் குறைவாக இருக்கேக்கல, பணப்பிரச்சனை இருக்கேக்கல, அந்த பிள்ளையிட பாடசாலைக்குரிய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கேக்க அந்த பிள்ளை எப்படி நினைக்குது என்றதை வச்சுக்கொண்டு ஒரு கதை ஒன்று எழுதினான். அதில் கடைசியாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், போகைக்கில் நடந்து போகைக்க நேரம் போயிடும். ஆனால் போகைக்கில் பாதையில் தண்ணி இருக்கும், நம்ம சப்பாத்து போட்டுக்கொண்டு போயில நினைஞ்சு போயிடும். அங்கே போனால் ஸ்கூலில் பிரின்சிபல் அடிப்பார். கடைசி இந்த துன்பம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பிள்ளை என்ன செய்யும், ஒரு நாள் அடுத்த நாள் தான் ஸ்கூலுக்கு போயிலன்னு சொல்லிட்டு முதல் நாள் இரவு வெள்ளனை படுத்துறோம் வீட்டுக்குள்ளே. அப்போ அம்மா வேலையில் நீ என்ன வெள்ளனை படுத்துட்டே படிக்கலையோ வீட்டு படங்கையிலையோ நீ ஸ்கூலுக்கு போயிலன்னு கேட்டால் இவ காதில் கேட்காத மாதிரி இழுத்து போத்திக்கின்னு படுத்துருப்பான். அம்மாவோட அந்த சேலை, நாங்கள் சேலின்னு சொல்லுவோம், அந்த சேலை எழுத்து போதிக்கன்னு படத்திருக்கேங்க. அந்த பிள்ளைக்கு அந்த அம்மம்மாட அந்த சேலையினுடைய அந்த கதகதப்பும் அந்த வாசமும் அதுக்கு அடுத்த நாளை பற்றின யோசனை இல்லை. அந்த நிமிடம் அந்த பிள்ளைக்கு அது ஒரு சொர்க்கமாக இருக்குது, அது மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்குது. அந்த நிமிடம் அந்த பிள்ளை அதை அனுபவிக்குதுன்னு சொல்லி அந்த சிறுகதையை எழுதியிருந்தேன். இதே மாதிரி வேறு வேறு அனுபவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன், இரநமடு வான் பாய்ச்சி ஒன்றுக்கே நாங்கள் அங்கே போனாங்க. அப்போ அந்த வான் பாயக்கில் அந்த காட்சிகளை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வரணும். சின்ன சின்ன வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அங்கே ஒரு அம்மாவை சந்திச்சினேன். அந்த அம்மா யுத்தத்தில் தன்னுடைய கால்கள் இழந்த நிலையில் நான் ஒரு ஒளிப்படம் எடுத்திருந்தேன். அவரோட முகத்தை காட்டையில் அந்த பின்பக்கமாக அந்த அந்த ஒளிப்படத்தை நான் முகநூல்லையும் பதிவு செய்திருந்தேன். அந்த அம்மா கிளச் வச்சுக்கொண்டு இப்படி இருக்கிறா, மழை பெய்யுது, ஆனால் சோலை நான் வச்சு விற்று கொண்டிருக்கிறா, கச்சானம் இருக்குது பக்கத்தில். அவள் மழை பெய்கிற மழை அவளை இந்த மடியில் விழுகுது. அப்போ அதை தன்னை நினைக்காம இருக்கிறதுக்காக தனக்கு மேலே ஒரு பொழுத்தையும் அப்படி விரிச்சு போட்டு அவள் விற்று கொண்டு இருக்கிறான். அவள் நான் கேட்டேன், நம்ம பிள்ளைகள் இல்லையோட மகள் இருக்கிறான், ஹஸ்பண்ட் அந்த மகளோட கணவர் இறந்துட்டார். அப்போ மகளுக்கு 2 பிள்ளைகள், இவரோட பிள்ளைகள். அப்போ எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இவள் வேலை செய்கிறா. அப்படி அந்த சூழல் இப்படியான கதைகள் நிறைய இருக்குது. இதெல்லாமே என்னன்னு சொல்கிறது, மனசுக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய கதைகள். ஆனால் இப்படியான மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமா செய்து தான் நாங்கள் பயணப்பட வேண்டியும் இருக்குது. நிச்சயமா ஒரு ஊடகத்துறைக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் உள்வாங்கி கொண்டால்தான் எங்களால சில விஷயத்த வெளிப்படுத்த முடியும். எழுதுறதுக்கு ஒரு ரசனை வேணும். இப்ப நீங்க சொல்லும் போது அந்த கற்பனைக்குள்ள நான் போறேன், இப்படித்தான் அந்த அம்மா இருந்திருப்பா, இப்படித்தான் அந்த கரெக்டுங்கிற அம்மா இருந்திருப்பான்னு சொல்லி ஒரு கற்பனைக்குள்ள போறேன். அந்த அளவுக்கு நல்லா கதை சொல்றதுக்கு இயலுமானவர்களால நல்லா எழுதவும் முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க பாக்குற நேரத்துல
சில மனிதர்கள் எங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். இரவுல தூக்கம் வராது, நித்திரை வராது. போய் படுத்தா அவர்களுடைய முகம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். சில இப்போ மழைக்காலம் வெளியில போகிக்குள்ள நனைஞ்சு கொண்டு வேலை செய்யற ஒரு வயதான தாத்தாவா இருக்கலாம், ஒரு உடைஞ்ச குடைய பிடிச்சு கொண்டு போடுற ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம். இவையெல்லாம் எங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் ஏதோ ஒரு விதத்துல நல்லா இருக்கிறோம். இப்படியாக இருக்கின்றவர்களுக்கு எங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த இந்த ஊடகத்தின் மூலமாகவோ இல்லை எங்களுடைய எழுத்துக்கள் மூலமாகவோ செய்ய வேண்டும் என்ற அந்த விடயம். நீங்க இந்த களப்பயணங்களை மேற்கொண்டு நிறைய விஷயங்களை நிகழ்ச்சிகளின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பயணம் வந்து உங்களுக்கு திருப்தியானதா இருக்கிறதா? நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஊடகத்துறைக்கு வந்தவர், ஒரு அரச வேலையை விட்டுட்டு இந்த துறைக்குள்ள வந்தவர். எனவே நீங்க அந்த எதிர்பார்த்து வந்த அந்த இலக்கு என்பது அடையப்பட்டு விட்டதா, இல்லாட்டி இன்னும் பயணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? துவாரகை சொல்லுவினம் போதும் என்ற மனம் தான் பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவினம். ஆனால் சில இடங்களில் நாங்கள் போதும் என்று சொல்லி இருக்கலாது. நாங்கள் போதும் என்று சொல்லி அமைதியாக இருந்தோம்னா அந்த இடத்துல நாங்கள் இருந்துருவோம். ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கலாது. அதே மாதிரி எழுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாது. ஏன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய நிலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி இருக்கலாதுன்னா இதே நிலத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம், இதே நிலத்தில் தான் எங்களுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள், எங்களுடைய தாய் தந்தையர்களும் இருக்கிறார்கள், எங்களுடைய உறவுகள் மக்களும் இதே நிலத்தில் தான் இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போதும் என்று சொல்லி இருக்கலாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்கள், எப்படி இந்த ஊடகத்துறைகளை நான் வந்தேன், எப்படி எழுத்துக்குள்ளே வந்தேன் என்று. அதோட தொடர்ச்சியாக இந்த கேள்வியை நான் கொண்டு போகிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 5 வயசு இருக்கு முன்னே நினைக்கிறேன், சரியா 5 வயசு. அப்போ எங்களோட ஊரில் நான் பிறகு படித்த பாடசாலை, நான் ஆரம்ப கல்வி கற்ற பாடசாலை வீரவேல் இந்து மகா வித்தியாலயம். அப்போ அந்த ஸ்கூலுக்கு பின்னுக்கு தான் எங்களோட வீடு. ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இடையில் ஒரு வேலி, இப்படி ஒரு டானாப்படையில் ஒரு வேலி இருக்கும். அந்த வேலியை தாண்டினா சொல்லுவோம் அந்த சின்ன பொந்துக்களால் பூந்து போகிற மாதிரி போனோம்னா ஸ்கூலுக்குள்ளே போயிடலாம் அப்படி இருக்கும். அம்மா அந்த ஸ்கூலில் வந்து படிப்பிச்சு கொண்டு இருந்தவா, டீச்சராக இருந்தா. அப்போ சின்ன வயசில் என்ன நடக்கும்னு சொல்லிச்சோன்னா, அம்மா வந்து இந்த தமிழ் தின போட்டி கலை நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் வந்து பிள்ளையில பின்னேரத்தில் வீட்டில் ஓட்டிக்கணும் வந்து இந்த நாடகங்கள் வளர்க்குறது, இந்த பேச்சுக்கள் வளர்க்குறது, இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் அதை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் இவை பழகி கொண்டிருக்கேன், நான் நின்று பார்த்துருக்கேன் போல இருக்கு. அப்புறம் இந்த பாடலில் நின்று நான் பேசியிருக்கிறேன், அதை மாதிரி ஏதோ செய்தி காட்டியிருக்கிறேன் போல இருக்கு. அப்போ அம்மா இதை பார்த்துட்டு ஓஹோ இவருக்கு இதேலும் என்று நினச்சிட்டு பிறகு எனக்கு ஒரு பேச்சு எழுதி தந்தவா. பேச்சு எழுதி தந்தால் நான் பிறகு அந்த பேச்சை வந்து மேடையில் பேசினேன். என்ன சந்தர்ப்பம் என்று சொன்னால், தியாகதீபம் அன்னை பூவதி அம்மாவினுடைய ஒரு நினைவு தினத்தில் தான் என்னுடைய முதலாவது மேடை பேச்சு. அதுதான் என்னுடைய முதலாவது இந்த கலை பயணத்தில் முதலாவது மேடை. அப்போ நான் மேடையில் ஏறிட்டு இப்படி நிமிந்து பார்க்குறேன். நான் சின்ன தானே ஏதோ ஒரு உற்சாகத்தில் ஒரு மேடைக்கு போயிட்டேன். நின்று பார்க்குறேன், எல்லாம் பெரிய பெரிய நிறைய தலையாக இருக்குது. நான் அப்படி தான் அந்த நேரத்தில் உணர்ந்தேன். சரி பரவாயில்லை, அதோட திறந்த வழி மேடை, எங்களுடைய பாடசாலைங்க திறந்த வழியில் ஒரு மேடு அமைக்கப்பட்டிருந்து, ஒரு ஆலமரம் சுற்றி நிறைய மக்கள். அப்போ நான் நின்று ஏதோ எனக்கு தெரிஞ்சலாம் என்ன எழுதி தந்துச்சுனமோ எல்லாம் பேசி போட்டு வந்துட்டேன். ஞாபகம் இருந்து இதே மாதிரி ஒரு அம்மாவோட மணிக்கூடன் நினைக்கிறேன், இந்த மணிக்கூடனுக்கு விருப்பம் அப்படியான கலர், அதையும் கட்டி விட அதுவும் இப்படி பெருசாக இருக்குது, நின்று பேசி போட்டு இறங்கி வந்துட்டேன். அப்போ நான் இறங்கி வர்றேன். அந்த பிரதேசத்தினுடைய பொறுப்பாளர், அரசியல் துறை பொறுப்பாளர், அவர் என்ன செய்கிறாருன்னு என்னை அப்படி என்ன தூக்கி இப்படி தலைக்கு மேலே உயர்த்தி போட்டு இப்படி இறக்கி விட்டார். அந்த பாராட்டு, அந்த தட்டி கொடுப்புன்றது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. அந்த அண்ணாட முகம் ஞாபகத்தில் இல்லை, ஆனால் அந்த சந்தர்ப்பம் நினைவில் இருக்குது. அப்போ இதை மனசில் வச்சுக்கொண்டு இப்போ நான் பயணப்படைக்க நான் யோசிக்கிறேன். நாங்கள் நிறைய பேரால் வந்து வளப்படுத்தப்பட்டிருக்கோம். தனியாக என்னுடைய குடும்பம் மட்டுமில்லை, இப்போ என்னுடைய அப்பாவோ அம்மாவோ அல்லது என்னுடைய அப்பாவினுடைய சகோதரியோ அல்லது என்னுடைய ஐயா, அதாவது அப்பாவுடைய அப்பா என்னுடைய அம்மம்மா, என்னுடைய சித்தியாக்கள், பெரியம்மாக்கள், மிக முக்கியமாக என்னுடைய ஒரு பெரியம்மா சாவச்சேரியில் இருந்தவா பாலிஸ் பெரியம்மா. அந்த பெரியம்மாவால் வளப்படுத்தப்பட்ட ஒரு ஆள் நான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெரியம்மாக்கள் எனக்கு இருக்கிறோம். இப்படி நிறைய உறவுகள், அந்த உறவுகளாலேயும் நண்பர்களாலேயும் சுற்றி இருக்கிற மனிதர்களாலேயும் கூட்டு குடும்பத்தால் வளப்படுத்தப்பட்ட ஒரு ஆள் தான் நான். ஆனால் அதே நேரத்தில் இந்த குடும்பம் மட்டும் இல்லை, இந்த சமூகத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் எங்களை வந்து வளப்படுத்தி இருக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கணும். இப்போ நான் படிச்சுட்டேன், நான் வேலை செய்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம் வருது, நான் இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. அப்போ இதுக்குரிய தளம் ஊடகம் என்று சொல்லிக்கல நான் வந்த இலக்கு இன்னும் முற்றுப்பறையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கோம், ஸ்டில் ஆன் த வே, இன்னும் பயணப்படுவோம்.
தொடர்ந்து பயணிப்போம். ஏன்னா இந்த ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகத்துறைக்குள்ள இருக்கிறதுக்கு வயது காலம் என்றதெல்லாம் இல்லை. நாங்க எவ்வளவு தூரம் பயணப்பட வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் பயணப்படலாம். இன்னொரு விஷயம், இந்த ஊடகத்துறைக்குள்ள இருந்தவர்கள் அவ்வளவு இலகுவாக இதை விட்டு விலகி வேறொரு துறைக்குள்ளேயோ இல்லாட்டி வேறொரு வேலைக்குள்ளேயோ அவ்வளவாக போறதுக்கான அந்த மனது வராது. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ந்து இதுக்குள்ளேயே இருக்கணும்னு தான் எங்க மனது சொல்லிக்கொண்டே இருக்கும். என்ன அந்த ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்கான்ற மாதிரி இந்த ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படித்தான். இந்த ஊடகத்துறைக்குள்ள பயணிக்க வேணும். அது வானொலியா இருக்கலாம், தொலைக்காட்சியா இருக்கலாம், ஒரு செய்தி வாசிக்கிறவரா இருக்கலாம், எழுதுறவரா இருக்கலாம். அது அவர்களுக்கு அதுதான் ஒரு உயிர்ப்பு மாதிரி. உயிரோட நாங்க இருக்கணும்னு சொன்னா இந்த துறைக்கு இருந்தா தான் உயிரோட இருப்போம் என்ற மாதிரி தான் இருக்கும். தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் அமைய வேணும். அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். இன்னொரு சில விஷயங்கள் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு பாராட்டு, அவர் வாயால பாராட்டையில ஆனா அந்த தூக்கி இப்படி இறக்கினது உங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாராட்டுதலாக இருந்தது. இப்ப இந்த விருதுகள் கூட ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு மாதிரி. உங்களுக்கு யாராவது ஒருவருடைய அந்த பாராட்டு இன்னும் நிறைய செய்யுங்கோ ஷர்மிளா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்திருக்கும். அப்படி யாருடைய பாராட்டு அப்படி மனதுல நிலைச்சு நிக்குது? அது வந்து இதுவரைக்கும் இப்போ நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்யல. இப்போ உங்களுக்கும் தெரியும், இப்போ எங்களுடைய இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்வதன் பலன் இமீடியட்டாக சில விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உடனடியாக அதனுடைய அந்த எதிர்வினையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காலம் கடந்து வார எதிர்வினையும் இருக்குது. நாங்கள் இந்த ஊர்வாசன நிகழ்ச்சிக்குத்தான் கிளிநொச்சியில் ஒரு உள்ளூர் உற்பத்தியாளர் ஒருவரை நாங்கள் அடையாளப்படுத்தி அங்கே போய் அவையில் அந்த காட்சிகளை ஒளிப்பதிவு செய்து அதை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து அதை பிறகு நிகழ்ச்சியாக்கி நாங்கள் அதை வெளிப்படுத்தி இருந்தோம். இது ஒரு கூட்டு முயற்சி. இப்போ நான் மட்டும் இல்லை, நான் ஒரு தொகுப்பாளர் தயாரிப்பாளராக இருக்கணும், எங்களோட ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறோம், எங்களோட பட தொகுப்பாளர்கள் இருக்கிறோம். இப்படி நிறைய பேர் ஒரு கூட்டு முயற்சி நாங்கள் அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 2 கிழமையில் அந்த அண்ணா வந்து விடியப்புறம் நான் நித்திரையால் மொழிக்கிறேன், மெசேஜ் வருது டக் டக் டக்குன்னு, தங்கச்சி நீங்களும் உங்களோட குழுவினரும் நூடூடி வாழ வேணும். எனக்கு அவர் ஒரு பெருமதியை குறிப்பிட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஓர்டர் வந்து எனக்கு ஃபாரின்லேருந்து வந்திருக்குது, இதை வச்சு நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம்னு சொல்லி அவர் ஒரு மெசேஜை போட்டிருந்தார். அவர்கிட்ட குடும்பம் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்த குடும்பம், அவருடைய மனைவி 2 குழந்தைகள். அப்போ இதை பார்த்தவர் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எங்களால் இன்னும் ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இருந்தால் இதுதான் நாங்கள் தேடி வந்த விஷயம், இதெல்லாம் நாங்கள் செய்கிற விஷயம். அதே மாதிரி அண்மையில் கூட இந்த விருது கிடைச்ச பிறகு பலர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். மிக முக்கியமாக பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் வந்து ஷர்மிளா எப்படியுமா இருக்கிறேன்னு சொல்லி கால் பண்ணி வாழ்த்தியிருந்தார். சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நிறைய பேர் வாழ்த்தியிருந்தார்கள், சக ஊடக நண்பர்கள், இப்படி நிறைய பேர் வாழ்த்தி இருந்துச்சுன்னா இப்போ இதுகள் எல்லாமே ஒரு முகத்துக்கு முன்னால் ஊதி விடுற ஒரு காற்று மாதிரி. என்னுடைய ஒரு சகோதரர் வந்து சொல்லுவார், பிள்ளை காத்திருக்கண்டங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாருமே சுவாசித்து கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் அந்த காற்று வீசியக்குள்ள தான் எங்களுக்கு அதனுடைய அந்த சுகத்தை வந்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி காற்று இருக்குதுன்னு நாங்கள் இருந்தோம்னா அது எங்களுக்கு அதை உணர முடியாது, அதை உணர்த்தப்படையக்குள்ள தான் அதை உணரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பமும் ஒரு முகத்துக்கு முன்னால் ஊதிவிட்டு ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று மாதிரி தொடர்ந்து பயணப்படுறதுக்கான உந்துதலை வந்து அது தரும். இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட கேட்கணும். இப்ப ஊடகத்துறைக்குள்ள பெண்கள் நுழைகின்ற சந்தர்ப்பத்துல இப்ப எனக்கும் சில கருத்துக்கள் வந்தது. ஊடகத்துறைக்குள்ள போறீங்களா, மீடியாவா, இதுக்குள்ள எல்லாம் போனா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சரி வராது அப்படியான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஏன்னா வீட்டுல கூட அது இந்த துறைக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவா விருப்பப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ ஷர்மிளா வினோதினி, உங்களுடைய பெற்றோர் இதுக்கு எப்படியான ஆதரவு? இப்ப என்ன சொல்லினோம், ஆரம்பத்துல நீங்க இந்த ஊடகத்துறைக்கு உள்நுழைந்த காலப்பகுதிகள்ல எப்படியான கருத்துக்கள் இருந்தது, இப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? பொதுவாக அருகே ஒரு அரசு உத்தியோகத்துல இருந்து தனியார் துறைக்குள்ள போறோம்னு சொல்லி சொன்னாலே எங்கட அப்பா அம்மா வந்து விட மாட்டேனும். அப்ப அம்மா வந்து என்னட்ட ஆரம்பத்தில் நான் இப்படி மாற போறேன்னு சொல்லிக்கல, என்னப்பா நீ போறியா, என்னப்பான்னு என்னோட கதைப்பா, என்னப்பா நீ போறியா என்று கேட்டால் நான் விளக்கத்தை சொன்னேன் அம்மாவுக்கு. அம்மா இப்படித்தான் என்னுடைய மகிழ்ச்சி இதுதான். சரி, என்னுடைய பெற்றவர்கள் வந்து என்னுடைய சுதந்திரத்துக்கும் என்னுடைய அந்த மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கிறார்கள் இல்லை. இதுவரைக்கும் எனக்கு ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்குது, ஆனால் அந்த கட்டற்ற சுதந்திரம் எனக்கான கட்டுப்பாடுகளை எனக்குள்ளே விதித்து கொள்வதற்கான அந்த வழிவகைகளை எனக்குள்ளே ஏற்படுத்தி தந்திருக்கு. இது வரைக்கும் அப்படித்தான். அப்போ அப்படியான ஒரு நிலைமை தான். அப்பாவுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் விருப்பம் இல்லை,
ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் அவர் புரிஞ்சு கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏண்டா அப்பாக்கள் வந்து எப்பயும் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். அம்மாவோட போய் நாங்கள் கொஞ்சம் சொரிஞ்சு காய்ச்சி கொண்டிருப்போம். அப்பாவோட போய் மரியாதையை கதைக்கிறார்கள் தானே. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் உங்களோட மகள் தானே நான் நிற்கிற ஒரு ஆள். ஆகவே அவர் இப்போ புரிஞ்சு கொள்ளுவார். என்ன சந்தோஷமாக இருப்பார். என்ன சில நிகழ்ச்சிகளை வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டார். நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு ஒரு புன் சிரிப்பு கொண்டு சிரிப்பார். அது விளங்கிடும். அப்போ ஓஹோ ஆளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சூழல். மற்றது நான் ஆரம்பத்தில் ஊடகத்துறைக்குள்ளே போகிறேன்னு ஒரு விருப்பத்தோடு நாங்கள் பல்கலைக்கழக கற்கை நிறைய முடிக்கிறதுக்கு மேலே நான் படித்தது வந்து ஜியோகிரஃபி. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸில் வந்து ஃபாரஸ்ட் அண்ட் என்வாரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட். என்னுடைய துறை வந்து முழுக்க புவியியல், சுற்றுச்சூழல் மற்றும் காட்டியல் சம்மந்தமானது. ஆனால் ஊடகத்துக்காக வந்து நான் ஒரு டிப்ளமா வந்து படிச்சிருந்தேன். இந்த உளவியலோடு சேர்த்து நான் படிச்சிருந்தேன். அது வேறு ஒரு துறையாக. ஆனால் நான் ஏலங்கள் எடுத்த பிறகு பல்கலைக்கழக அனுமதிக்கு போகிறதுக்கு முதல் பாடத்தறிவுகள் இருக்குதானே. அப்போ எங்கள் டீச்சர்கிட்ட சொன்னேன். அப்போ டீச்சர்கிட்ட என்னடி படிக்க போகிறேன் இது கேட்டேன். நான் மீடியா படிக்க போகிறேன்னு சொன்னேன். அப்போ எங்கள் டீச்சர் சொன்னேன் நீ அங்கே போகணும், பொம்பளை பிள்ளை அங்கே போகணும்ன்ற. அப்போ நான் சரி ஓகே என்னட்டு அப்போ எங்கள் டீச்சர்ஸ் சொல்கிற தானே நாங்கள் கேட்குறது சரி ஓகேன்னு இருந்தேன். ஆனால் பிறகு இப்போ இந்த துறைக்குள்ள வந்து இங்கே வந்த பிறகும் கூட ஊடகத்தில் பயணப்படைக்கல, எழுத்துத்துறையில் பயணப்படைக்க சில பேர் இருக்கணும். இப்போ வீட்டுக்கு வர சில எங்களுடைய உறவினர்கள், சில நண்பர்கள், அம்மாவோட நண்பர்கள் சொல்லுவோம் என்ன பிளான் இப்படியே விட்டா என்ன பிளான், ஆளை இப்படி விடாதீங்கோ, கிணக்க படித்தாலும் கரைச்சல் இப்படியெல்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்கிறாக்களும் இருக்கணும். இப்படி இருந்தால் இப்படி இருந்துருவா, இந்த துறைகளை விடக்கூடாது அப்படி சொல்கிறாக்களும் இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் பயணப்படுற அந்த சில சவால்களை, நாங்கள் பயணப்படுற துறையில் இருக்கக்கூடிய சவால்களை நினைச்சு அக்கறையோட சொல்கிறாங்களும் இருக்கணும். அப்படி பத்தும் பலதும் இருக்கும். நாங்களும் நல்லதையும் எடுத்துக்கொண்டு பயணப்படுவோம். அடுத்த கேள்வி என்கிட்ட அதான் தான் இருந்தது. ஒரு பாராட்டுதல்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்றதும் அதே மாதிரி எங்கள் மீது வைக்கப்படுகின்ற சில விமர்சனங்கள் இல்லாட்டி ஒரு மறைமுகமாக சில தாக்குதல் கருத்துக்களாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு நிகழ்ச்சியை பதிவேற்றம் செய்து அதுக்குள்ள 1000 கருத்துக்கள் இட்டுக்கொள்கிறவர்கள் இருக்கார்கள். அதுல 100 பேர் நல்ல விதமா சொன்னா அதுல ஒரு 10 பேர் அதுல சில உடலை வர்ணிக்கிறவர்கள் இருப்பினும், எங்களுடைய பேச்சுக்களை வர்ணிக்கிறவர்கள் இருக்கணும், தோற்றப்பாடுகளை வர்ணிக்கிறவர்கள் இருக்கார்கள். எப்படி இந்த கருத்துக்களை எல்லாம் அப்படி கடந்து போறீங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவர்கள் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான கருத்துக்கள் வருதுன்னு சொன்னோன்னா உடைந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கணும். நான் இனிமேல் நிகழ்ச்சிக்கே வரமாட்டேன், நிகழ்ச்சியை செய்ய மாட்டேன், கேமராக்கு முன்னால வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். எப்படி இதெல்லாம் கடந்து போறீங்க? நான் ஆரம்பத்தில் இந்த கருத்துக்களை கொஞ்சம் பார்த்தனான் தான், இல்லையென்று சொல்லையில் பார்த்தனான். ஆனால் பிறகு அது பழகி கொண்டது. அப்படின்னு சொன்னால் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறை விடும். பாருங்க, ஒரு மாமரம் நிற்குதுண்டா, அந்த மரத்தில் நிறைய மாங்காய்கள் இருந்தால் தான் சின்ன பிள்ளைகளுக்கு கீழே போயிருந்த கல்லறை விடும், பச்சைகள் வரும், அந்த பழங்களை கொத்தும், கல்லறை நிச்சயமாக அந்த மாமரம் வந்து வாங்கும். ஆனால் இதே காய் இல்லைன்னு சொன்னால் அந்த மரத்துக்கு வந்து இந்த கல்லறையும் விழாது. ஆக நான் உணர்ந்து கொண்டேன், நாங்கள் ஏதோ செய்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள், எங்களுடைய படைப்புகள் இந்த சமூகத்தில் தாக்கங்களை செலுத்திட்டுல தான் எதிர்கருத்துக்களும் வரும், சாதகமான கருத்துக்களும் வரும். அதே நேரத்தில் நான் அண்மையில் வந்து ஒரு எங்கேயோ வாசித்த ஞாபகம் இருக்குது, அல்லது யாரும் சொல்லிக்கணும் போது யாரோ ஒரு பெரியால் சொன்னதோ தெரியல. இப்போ இந்த விமர்சனங்கள்னு சொல்லிக்கல, உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு போகல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் நெகட்டிவான விமர்சனங்களை வந்து முன்வைப்பார்கள். அப்போ அதை வந்து நாங்கள் அவ்வளோத்துக்கு எங்களுடைய மனசுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும்ன்ற தேவையும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நான் வாசிச்சு ஞாபகம் இல்லை யாரோ பண்ணது தெரியல, அதை நான் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அடுத்தது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை இருக்குது, எனக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்கும், என்னுடைய லிமிட் இதுதான், ஒரு லிமிட் இருக்கும், ஒரு பவுண்ட்ரி இருக்கும். அந்த எல்லைக்குள்ளே நான் நின்று கொண்டு நான் எங்கள் வேலையை செய்வேன். அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதும் சொல்லாததும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், நல்ல கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட பாடி ஷேமிங் செய்கிறதோ அல்லது தகாத வார்த்தைகளால் பேசுகிறதோ இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளணுன்ற தேவையில்லை. அதெல்லாம் என்ன சொல்கிறது, நீரில் எறியப்பட்ட கல் மாதிரி அது கீழே போயிடும், நாங்கள் எங்களோட வேலையில் அப்படியே பயணப்பட்டு கொண்டே இருப்போம். நிறைய விஷயத்த பேசிக்கொண்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய விடயங்கள் பேசலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சில கேள்விகள், சுருக்கமாக சில பதில்கள். இந்த ஊடகத்துறைக்குள்ள நிறைய புதிதாக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நிறைய விமர்சனம் இருக்கு, ஊடகத்தை பற்றின விமர்சனம் இருக்கிறது. கையில தொலைபேசி ஒன்று இருந்தா அதுல கேமரா இருந்தா அவர்கள் எல்லாம் ஊடகவியலாளர்கள் ஆகிவிட்டார்கள் என்றும், வளவளன்னு கதைக்க தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் தொகுப்பாளர்கள் என்கின்ற ஒரு விஷயம் வந்து வெளியில விமர்சனமாக ஊடகம் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற விடயம்.
இப்ப புதிதாக ஊடகத்துறைக்குள்ள வர வேணும் என்று யோசிக்கிறவர்கள், ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு செய்ய வேணும், இல்லாட்டி ஒரு செய்தியை வாசிக்க வேணும் என்று சொல்லி யோசிக்கின்றவர்களுக்கு நீங்க ஒரு ஊடகத்துறையில நீண்ட காலமா பயணிக்கின்ற ஒருவரா உங்களுடைய சிறிய ஆலோசனை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து நான் சொல்லல, என்னுடைய அம்மம்மா, என் அம்மாவோட அம்மா, அவள் இப்போ இல்லை, உயிரோட இல்லை. ஆனால் அம்மம்மா சொன்ன நிறைய விஷயங்கள், அவள் வாழ்ந்து காட்டின விஷயங்கள் வந்து எனக்கு எப்பயும் முன்மாதிரியாக நான் இப்போ எடுத்துக்கொள்கிறேன். இப்போ கூட சில வேளையில் எதுவும் மனசுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்குது அல்லது குழப்பமாக இருக்குன்னு சொன்னால், அம்மம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பூ இருக்குது. அந்த ஒரு தேமா பூ இல்லை, ஆனால் அந்த கோயில்களில் நிற்கும் ஒரு நிறத்தில் இருக்கும், வெள்ளை இருக்கும், கலர்ல இருக்கும், அலரியில ஒரு வகை, அதில் ஒரு மெரூன் கலர். எங்களோட வீட்டு முத்தத்தில் அது நின்றது. அது நான் தான் அங்கேயோ அரசு வேலையில் இருக்கல, ஃபீல்டுக்கு போய்க்கல, அங்கே அவனோட வீட்டில் கண்டுட்டு நாங்கள் எனக்கு இது ஒரு சின்ன தடிதாரீங்களோன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மன்னரில் இது நடந்தது, வாங்கி கொண்டு வந்து வீட்டை வச்சுனேன். அது பூத்து நல்ல வடிவாக நின்றது. அம்மாவுக்கு அது ஒரே விருப்பம். ஒரு நாளும் காலையில் போய் அது அப்படி ஒரு பின்னால் கையை கட்டி வந்து இந்த ஒரு பாப்பா பார்த்துட்டு வருவான். அந்த மரத்தில் பூ போடுங்க நான் விட மாட்டேன், ஏன்னா பூ வந்து மரத்தில் இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறது. அப்போ அம்மம்மா சொல்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயம் நடக்கக்குள்ள அல்லது நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், தொட்டில கிடக்கிற பிள்ளை எப்பயுமே தொட்டில கிடக்குறதில்லை, அது ஒரு நாளைக்கு எழும்பி நடக்கும். ஆகவே நீ வந்து என்ன செய், நடந்து கொண்டே இரு. ஒரு விஷயத்தை அடையோடுமன்னு நீ நினைச்சா நீ முயற்சி செய்து கொண்டே இரு. சில பேர் அப்படி சோர்ந்து போய் இருந்த பிள்ளை, என்னப்பா தொட்டில கிடக்கிற பிள்ளை ஒரே தொட்டில கிடக்குறதில்லை, அது எழும்பி நடக்கும், நீ நட என்று சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஊடகத்துறைக்குள்ள பயணப்படணும் என்று சொல்லி விருப்பம் இருக்கிறார்கள். இந்த வாய்ப்புகள் வந்து நேரடியாக கையில் வராது, ஆனால் அந்த வாய்ப்புகளை வந்து நாங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும். ஊடகத்துறைக்குள்ள பயணப்படுகிறதுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஃபோன் இருந்தாலோ அல்லது கதைக்க தெரிஞ்சாலோ நாங்கள் வந்து ஊடகத்துறைக்குள்ள நேரடியாக நிறைய விஷயங்கள் எங்களால் செய்ய முடியாது. எங்களோட மொழி ஆளுமையை வளர்த்து கொள்ளணும். மிக முக்கியமாக சரியான உச்சரிப்புகளோடு எங்களுடைய அந்த இலக்கிய அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். நிறைய விஷயங்களை வாசிக்கணும். பொதுத்தளத்தில் பொது அறிவு சார்ந்த விஷயங்களை வாசிக்கொண்ட ஒரு விஷயத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணி கதைக்கக்கூடிய அந்த தன்மையோட நாங்கள் இருக்க வேணும். அடுத்தது மிக முக்கியமாக நான் யோசிக்கிறேன், நாங்கள் வந்து பலதரப்பட்ட மனிதர்களோட தொடர்பாடலை நாங்கள் மேற்கொள்வோம். உதாரணமாக சந்தையில் மரக்கறி விற்கிற ஒரு ஐயாவையும் சந்திப்போம், அதே நேரத்தில் ஒரு அரசு சேவை ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிற மாவட்ட செயலாளரையும் சந்திக்க வேண்டி இருக்கு. அப்போ மனிதர்களோட நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்ற அந்த மனிதர்களை படித்து கொள்றேன்னு சொல்லி சொல்லுவேன். அப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பழகி கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக ஊடகத்துறையில் பயணப்படலாம், சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பெரியாள் மாதிரி நான் சொல்லல, இது எல்லாமே என்னுடைய அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட முடியுங்க. அதுல இருந்து சொல்லுங்க, அந்த சேகரமாக இருக்கிற விஷயங்களை கொத்தி கொத்தி எடுக்கிற மாதிரி நான் சேகரிச்சு வச்ச விஷயங்கள். சரி, இந்த ஊடகத்துறையில நெடுகாலம் பயணப்பட்டு நிறைய களப்பயணங்கள் செய்ததால நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். சாதாரணமா அலுவலகத்துல பேசும்போது கூட ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா நீங்க சொல்ற அந்த கதைகளுக்கு கேட்கலையே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த கற்பனைக்குள்ள போற அளவுக்கு கதைகள் சொல்வீங்க, ஆர்வம் இருக்கும். இது கூட சில வேளைகள் அம்மாட்ட இருந்து வந்ததா கூட இருக்கலாம், இந்த கதை சொல்ற பாங்கு, இந்த கதை கேட்கிற அந்த பாங்கு அது இருக்கும். என்னன்னா என்னுடைய சின்ன வயசுல சில வேளையில இப்பயும் சொல்லி சிரிப்பிடும் வீட்டில் என்னோட சித்தியாக்கள், அம்மாவோட தங்கச்சியாக்கள் சொல்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா, சின்ன வயசுல நான் கிழவி மாதிரி கதைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன். ஏனென்றால் என்னுடைய பாலிய காலம் வயது முதிர்ந்தவர்களால் ஆளப்பட்ட காலம். அது என்னுடைய அப்பப்பா, அதாவது அப்பாங்களுடைய அப்பாங்களுடைய ஐயா, அப்பம்மா, அப்புறம் இந்தியாவில் அம்மம்மா, தாத்தா. அவங்களோட தாத்தா வந்து பாடசாலையில் ஒரு அதிபராக இருந்தவர். அவர்கிட்ட அந்த தோற்றமே பார்க்க எனக்கு பிடிக்குமென்னா, ஒரு நேஷனல் கட்டியும் வேட்டி கட்டியும் ஒரு மணிக்கூட கட்டி அப்படி ஸ்டாண்டர்ட் அப்படி நிற்பார். அப்போ அந்த சூழலில் வந்து வளர்ந்ததால அந்த இயல்புகள் வந்து இங்கே வளப்படுத்தி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு அதை சொல்லுவேன். அந்த கடத்தப்பட்டு இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளை வந்து ஒரு கெட்ட வார்த்தையை கதைக்குதுன்னு சொல்லி சொன்னா, அல்லது பிள்ளை வந்து உங்களை பேசுதுன்னா, அந்த பிள்ளைக்கு என்னென்னு தெரிய வந்தது, அது அந்த சூழலில் இருந்து அதை பொறுக்கி எடுத்து பழகி இருக்குது. அதுதான் அது இன்னொரு ஆளுக்கு அதை சொல்லுது. அதே மாதிரி எனக்கும் நான் வாழ்ந்த சூழல், பழகிய மனிதர்கள் அப்படியே எனக்கு தந்துருக்கணும். நான் இப்போ இதில் இருந்து கழிச்சு கொண்டிருக்கேன். சில போல என்னட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு போகலாம், அப்படியே கடத்தப்பட்டு போவோம். சரி, நிறைய விஷயம் உங்களோட இன்றைய நாளில் உரையாடி இருக்கிறோம். இன்னும் பல விருதுகள்
உங்களை தேடி வரட்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். இன்னும் ஒரு 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 கேள்வியோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நிறைய விருதுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நிறைய வேறு வேறு துறைகள்ல, எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல வேறு துறைகள்ல விருதுகளை வாங்கி இருக்கிறீர்கள். இந்த ஊடகத்துறை சார்ந்து இப்ப இவ்வளவு காலம் உங்களுடைய ஊடக பயணத்துல ஒரு அங்கீகாரமாக நான் இதை பாக்குறேன். இந்த ஊடக விருது என்ற விஷயத்தை நான் உங்க அங்கீகாரமா பாக்குறேன். ஏன்னா சிலருடைய வாழ்த்துக்களும் சரி, இப்ப நாங்கள் எவ்வளவுதான் பயணப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த விருதுகளை வைத்துத்தான் சில விஷயங்களை கணிக்கிற தன்மை இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த விருதுகளை வச்சு சில விஷயத்தை கணிப்பினோம். ஆனா இந்த விருதுகள் மீதான விமர்சனங்களும் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. சிலர் சொல்லலாம் இந்த விருதுகள் இப்படித்தான் குடுக்கினோம், இப்படியான விமர்சனங்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த விருது என்கின்ற ஒரு விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விருதுக்காக இல்லாட்டி விருதுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்காரு, அப்படியாவது எனக்கு ஒரு அங்கீகாரமா நான் இதைத்தான் பாக்குறேன்னு சொல்லி, உண்மையில இது ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயம் தானா, இல்லாட்டி இந்த விருதுக்காகவே நாங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறதா, அப்படி இல்லாட்டி சிலருடைய பாராட்டுக்கள் இல்லாட்டி எங்களுடைய விஷயம் 4 பேரை போய் சென்று சேர்ந்தாலே அது ஒரு பெரிய விருது கிடைச்ச மாதிரியான விஷயம் தானா? உங்களுடைய பார்வை இதுல எப்படி இருக்கு? இதுவரைக்கும் இப்போ விருதுன்றது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நான் நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த காரியம் ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிற போது, அல்லது அது இந்த இடத்துல பேசப்பட வேணும்னு சொல்லி நான் நினைக்கல, நான் உங்களுக்கு வாழ்த்தி, என்னுடைய மனதார நான் உங்களை வாழ்த்தி, இது நல்லா இருக்குது வரையே நீங்கள் அப்படியே செய்யுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றதும் ஒரு விருது தான். நிச்சயமா அதே மாதிரியான விருதுகள் தான் இன்றைக்கு எங்களுடைய கைகளில் தரப்படுறதும் ஒரு விருது தான். நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக வாழ்த்து சொன்னேன்டா, நீங்களும் நானும் ஒரு அலுவலகத்துக்குள்ள நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன், இன்னால அந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது அதே மாதிரி ஒரு மாவட்ட ரீதியில் ஒரு விருது வழங்கப்படும், தேசிய ரீதியில் அந்த விருது வழங்கப்படும். இப்படியாக இந்த விருதுகள் வழங்கப்படுது. அது அடையாளப்படுத்தப்படையக்கில்ல, விருது கொடுக்கணும்னு நினைக்கல அல்லது அந்த விருதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கல, அந்த 2 பேருக்கும் இடையில அந்த தரப்புக்கும் இடையிலான விஷயம். ஆனால் விருதுக்காகத்தான் நாங்கள் செய்யணும்னு இல்லை, நாங்கள் செய்கிறது எங்களுடைய மனச்சாட்சிக்கு உட்பட்டு. இப்போ எனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் நான் சரியாக செய்து கொண்டு போகிறேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் தெரிவு செய்கிறேன், அந்த தெரிவு செய்த விஷயத்தில் நான் சரியாக இயங்கி கொண்டு போகல, அது விருது பெற வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த குறித்த நபரை அவரவரை பொறுத்து தான் இருக்கு. இதுதான் சிம்பிளா சொல்ல போனா இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னர் நாங்க சமூக வலைதள பக்கத்துலயும் சரி, வேற வேற இடங்கள்லையும் சரி, சில விமர்சனமான கருத்துக்கள், வாழ்த்து சொல்கின்றவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சில தேவையற்ற கருத்துக்களோடு இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பதில் தேவைப்பட்டிருக்கும், அதுக்காக தான் இந்த கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். நிச்சயமா இந்த ஊடகத்துறை மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பயணிக்கின்ற எழுத்துத்துறையிலையும் இன்னும் பல விருதுகள் உங்களை வந்தடையட்டும். உங்களுடைய இலக்கு, ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க, இந்த சமூகத்துக்காக, இந்த இனத்துக்காக ஒரு விஷயத்தை செய்து விட வேண்டும் என்ற அந்த இலக்கோடு நம்மளோட ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடணும், சும்மா கதைச்சிட்டு போகக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்த எங்களுடைய சனத்துக்காக சொல்ல வேணும், எங்களுடைய இனத்துக்காக சொல்ல வேணும். பார்த்து கொண்டிருக்கிறவைக்கு 4 விஷயம் நல்லதா போய் சேர வேணும்னு சொல்லி நீங்க அடிக்கடி சொல்கின்ற அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதிலையும் இருக்கு. நாங்க வியூஸை நோக்கி ஓடுற ஆட்களும் இல்லை, இல்லாட்டி இவ்வளவு பேர் பார்க்கணும் வேண்டதுக்காகவோ இல்லை இவ்வளவு பேர் எங்களை பின்தொடரணும் வேண்டதுக்காகவோ நாங்கள் சில நிகழ்ச்சிகளை படைக்க வேண்டிய தேவையில்லை. 4 பேருக்கு போனாலும் அது நல்ல விஷயமா போய் சேர வேணும், ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்த வேணும் என்று தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் இந்த ஊடகத்துறையில இன்னும் பல பாராட்டுக்களையும் பல விருதுகளையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். ஐபிசி தமிழுக்கும் ஒரு பெருமை அது, உங்களோட பயணிக்கின்ற எங்களுக்கும் அது ஒரு பெருமை. உங்களோட பயணிக்கின்ற இளம் ஊடகவியலாளர்கள், இளம் தொகுப்பாளர்களுக்கு நீங்க கொடுக்கின்ற அந்த அறிவுரையா இருக்கலாம், இல்லாட்டி அவர்களை வளர்த்து விடணும் என்று சொல்லி நீங்க நினைக்கின்ற அந்த உங்களுடைய மனதா இருக்கலாம். ஏன்னா ஊடகத்துறையில சிலர் தாங்கள் முன்னோக்கி போய் கொண்டிருக்கணும், இருப்பினும் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறவர்கள் எப்படியாவது பிடிச்சு இழுத்து வீழ்த்தி விட்டுறணும் என்றுதான் நிறைய பேர் இந்த ஊடகத்துறை மீதான விமர்சனங்கள் அப்படித்தான் வைப்பினோம். ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது நாங்கள் இன்னும் ஒருவர் கொடுக்கதான் அது பிறகு அன்னைக்கு ஏதோ ஒன்றில் புத்தகத்தை நான் சாப்பிட்டவங்களுக்கு ஒரு புத்தகம் வயசுல இருந்தது, ஏழ்மையில் செல்வர் செல்வத்தில் ஏழ்மை கண்டு இருந்தது. அதை நான் வாசிச்சு பார்த்தேன், நல்ல ஒரு அர்த்தம். அதை நாங்கள் எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம், எங்கிட்ட இருக்கையே நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமா. ஏன்னா இதுல நாங்கள் வறுமைப்பட்டு இல்லாட்டி இதுல போய் வறண்டு போய் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதால எங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் குறைஞ்சு போறது இல்லை, இன்னும் இன்னும் அதனுடைய ஆளுமை எங்களுக்கு கூடிக்கொண்டே போகும். அந்த விஷயத்த நீங்க சரியா செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரை வளப்படுத்தி விடுங்கள், வழிப்படுத்தி விடுங்கள். நீங்களும் இன்னும் நிறைய உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்கள்.
அதுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் எங்களுடைய ஐபிசி தமிழ் குழுமம் சார்பாகவும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு நேர்காணல் அல்லது உரையாடல் ஒன்றுக்கு வாருங்கள்னு சொன்னோன்னா கொஞ்சம் நீங்க ஆரம்பத்துல வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் என்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீர்கள். ஆனாலும் உங்கள்ட்ட இருக்கிற பல விஷயங்கள் வெளியில போய் சேர வேணும். என்ன உங்களை மாதிரியாக இருக்கின்றவர்கள் நான் ஒரு வேலையை விட்டுட்டுக்குள்ள வரலாமா, இல்லாவிட்டால் எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை நான் எப்படி வெளிப்படுத்த வேணும், என்னாலையும் சில விஷயங்கள் முடியும் என்கின்ற விடயம் உங்களை மாதிரி 4 பேர் வெளியில சொன்னால்தான் பார்த்து கொண்டிருக்கிற பெண்களா இருக்கலாம், ஏனைய எளியவர்களா இருக்கலாம், ஒரு நம்பிக்கை அவர்களுக்கும் வரும். அந்த நம்பிக்கையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். நன்றி, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி துவாரகி. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய மாற்றங்களை வந்து நான் சிலவளை நான் தத்துவம் கதைக்கணும் தெரியல. நேற்று வந்து ஒரு பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவட உரைகளை வந்து நான் கேட்பேன், எனக்கு பிடிக்கும் அவட உரைகள். ஒரு கதை சொல்லியிருந்தா, அப்படி இருந்தால் பெரிய பெரிய மாற்றங்களை வந்து எங்களால் செய்யலுமான்னு நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நல்ல விஷயத்த நாங்கள் செய்து கொண்டு போவோம். அதை யாராவும் இருக்கலாம். இப்போ நாங்கள் கொடுக்கறதுக்கோ அல்லது செய்கிறதுக்கோ உங்கள்கிட்ட நிறைய இருந்து தான் செய்யணுமான்னு இருக்கிறதுல நாங்கள் செய்வோம். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அல்லது நான் என்னோட வேலை செய்கிற இன்னொரு ஆளுக்கு என்னட்ட இருக்கிற அந்த அறிவை வந்து பகிர்ந்து கொள்றதா இருக்கலாம். இப்படியான விஷயத்த ஒரு சின்ன கதை சொன்னோம். ஒரு காடு வந்து எரிஞ்சு கொண்டு இருந்ததும், அமேசான் காடுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய காடு எரிஞ்சு கொண்டு இருக்கேக்குள்ள அந்த காட்டை வந்து அணைக்கிறதுக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு புகையை அடிக்கிறது, நீரை வந்து விசிறி அடிக்கிறது, இப்படி அரசு வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு சிட்டுக்குருவியை வந்து என்ன செய்தாமன்னா ஓடி போய் தன் அழகில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போகிறது, தண்ணி எடுக்கிறது, கொண்டு வரது, ட்ரப் பண்ணுறது, எடுக்கிறது, இப்படியே கொண்டு வந்து போடுன்னு இருக்கும். இதை பார்த்துட்டு இன்னும் ஒரு பறவை இதை பார்த்து கேட்குமா, இங்கே வா, நீ ஏன் இந்த தேவையில்லை பார்த்து கொண்டு இருக்கிறாய், உன்னால இந்த எரிகிற இந்த நெருப்பை அணைச்சிற 7 மண்டு தான் நீ இதை அணைச்சி கொண்டு இருக்கிறியான்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவிட்டு அந்த அந்த மெட்ட பறவை வந்து கேட்கும். அவள் இதை சொல்லிச்சுதான், என்னால் நான் என்னுடைய இந்த வாயிலிருந்து அழகிலிருந்து சேகரித்து கொண்டே போடுற அந்த தண்ணியால் இந்த காட்டில் எரிஞ்சு கொண்டு இருக்கிற இந்த காட்டு தீயை அணைக்கையில் வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த காடு பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கேக்கில் நான் சும்மா இருக்காமல் என்னாலையும் இந்த விஷயத்தை நான் செய்தேன் என்று ஒரு மன திருப்தியாவது எனக்கு மிஞ்சும். நான் என்னால் முடிஞ்சதான் நான் செய்தேன் என்று சொல்லி அந்த குறையை வந்து பதிச்சதான்னு சொல்லி அந்த தண்டை உரையில் வந்து சொன்னேன். அதே மாதிரி எங்களால் வந்து மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியலாது. ஆனால் எங்களால் ஒவ்வொருத்தராலையும் செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்தை நாங்கள் செய்வோம் என்ற ஒரு அடிப்படையில் பயணப்படுவோம். மிக்க நன்றி. உங்களுக்கும் இந்த நேரத்தை ஒதுக்கி இப்படியே நாங்கள் 2 பேரும் நல்ல விஷயம் காய்ச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. இந்த ஒரு நேர்காணல் என்று இல்லாமல் ஒரு நல்ல ஒரு உரையாடலாக எடுத்துக்கொள்வோம். எங்களாலையும் மாற்றங்களை உருவாக்க முடியும். அது சின்ன சின்ன மாற்றமாக இருந்தாலும் நாளை அது பெரிய ஒரு விஷயத்தை மாற்றத்துக்குள்ளாக்குகின்ற விடயமாக அமையும், பேசுபொருளாக அமையும். எனவே அப்படியாக இந்த ஊடகத்துறையிலே பயணப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உங்களாலும் சில விஷயங்களை செய்ய முடியும், உங்களாலும் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம்பி ஊடகத்துறைக்குள்ள பயணப்படலாம். நம்பி இந்த ஊடகத்துறைக்குள்ளே நீங்களும் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உண்மையாகவே இந்த ஊடகத்தை வேலை ஒன்று கிடைக்கலன்றதுக்காக இந்த ஊடகத்துக்குள்ள நுழையாமல் இந்த ஊடகத்தை உண்மையாகவே நேசித்து இந்த ஊடகத்துறைக்குள்ள வந்து என்னாலையும் சில விஷயங்களை செய்ய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் தாராளமாக ஊடகத்துறைக்குள்ளே பயணிக்கலாம். ஷர்மிளா வினோதினி மாதிரி இன்னும் பலர் இருக்கிறார்கள் இந்த ஊடகத்துறைக்குள்ள பேர் சொல்லக்கூடியவர்கள். அப்படியாக உங்களுடைய பயணமும் அமையட்டும். மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை ஷர்மிளா வினோதினிக்கு சொல்லிக்கொண்டு பார்வையிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. இன்னொரு விஷயம் துவாரகி, இந்த இடத்துல நீங்களும் நான் 2 பேருமே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கோம் இந்த தளத்தில். இந்த தளம், அதுவும் ஐபிசியை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு தளமும் களமும் வந்து எங்களுடைய நிலத்தில் வாய்க்கப்பட்டிருக்கிறதுன்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வரம். அது இந்த தளமாக இருக்கட்டும், எங்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கட்டும், எங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இப்படியான ஒரு களம் வாய்ச்சதால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தயாரிக்க முடியுது, மக்களிடத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த விருது கூட வந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கோம். இவ்வாறான களங்கள் வந்து வாய்க்கப்பட்டிருப்பது கூட ஒரு வகையில் பாக்கியம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆகவே இப்படியான களங்களையும் பயன்படுத்தி கொண்டு பயணப்படுவதுதான் இன்னமும் சிறப்பான ஒரு விஷயம் என்றதையும் இந்த இடத்துல
சொல்லிக் கொள்ளணுமென்றது நானும் இந்த நன்றியோட இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு கொள்றேன்னா, இந்த சந்தர்ப்பம் வாய்ச்சபடியாத்தான் எங்களாலேயும் சில விஷயங்களை செய்யறதுக்கான அந்த சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருது. ஆகவே எங்களுடைய ஐபிசி தமிழுக்கு நாங்கள் இன்றைக்கும் நன்றியோடும் நன்றி. பெருமையோடும் இருப்போம். நிச்சயமா நன்றி.